ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கர்த்தருடைய வல்லமை. லூக்கா 5:17 சொல்லுகிறது, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. தம்முடைய சுகமாக்கும் வல்லமை நம் மத்தியில் விளங்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். எல்லா வகையான சுகங்களிலேயும் மிக முக்கியமானது நம்முடைய ஆத்துமாவிலே கிடைக்கும் சுகமாகும். நம்முடைய ஆத்துமா சுகமாய் வாழ்ந்திருக்கும் என்றால் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். தாவீது சொல்லுகிறார் 41ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். ஆம், பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது கர்த்தருக்கும் நமக்கும் இடையேயுள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. ஆத்துமாவிலே சந்தோஷமும் தெய்வீக சுகமும் உண்டாகிறது. கர்த்தரும் அன்போடு கூட, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று ஓசியா 14:4 சொல்லி உடன்படிக்கை செய்கிறார். முதலாவது ஆத்துமாவிலே சுகம் என்று பார்த்தோம். இங்கே சீர்கேட்டிலிருந்து சுகம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றிலே விழுந்து சீர்கேட்டை நோக்கி ஓடுகிறவர்கள் தம்மண்டை திரும்பினால் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். இன்னும் யாருக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறார்? லூக்கா 4:18 வாசித்து பார்ப்பீர்களானால், இருதயம் நறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் என்று காண்கிறோம். துன்பங்களும் துயரங்களும் தோல்விகளும் துரோகங்களும் இருதயத்தை உடைக்கின்றன. அதை நறுங்குண்டு நொறுங்குண்டு போகும்படி செய்கின்றன. நாம் நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றும் போது மனம் முறிவடைந்து போகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவர். அவர் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கி, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி, ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தருளுகிறார். கர்த்தர் வேதம் முழுவதிலும் சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமாய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சுகத்துக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு, குணமாக்குதலுக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஆரோக்கியத்திற்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவர் ஆத்துமாவிலே சுகம் வரப்பண்ணுகிறார், சீர்கேட்டிலிருந்து குணமாக்குதலை கொண்டு வருகிறார், உடைந்த இருதயங்களை சீர்படுத்தி குணமாக்குகிறார். மட்டுமல்ல, விசாரிப்பாரற்று தள்ளுண்டு போகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்தை தந்தருளுகிறார். அவர் எத்தனை அருமையானவர்! வேதம் சொல்லுகிறது, எரேமியா 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கு விடுதலையும் தெய்வீக சுகத்தையும் தந்தள்ளுவாராக. இன்றைய நினைவிற்கு மத்தேயு 4:23, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 28 மற்றும் 29 அதிகாரங்கள், மாலை மார்க் 14 அதிகாரம்
54 72 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்களுக்கு ஆத்துமாவிலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.